அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். விக் மசுமோட நெக்ஸ்ட் சேனல். வழக்கமாக உலக செய்திகள், இன்றைய சிறப்பு செய்திகள் 2 பகுதிகளாக பிரிச்சிடலாம். அமெரிக்காவுடைய காங்கிரஸ் ட்ரம்ப்பை கொஞ்சம் கொஞ்சமாக மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போ நேற்று எதிர்க்கட்சிகள் தீர்மானம் சக்ஸஸ் ஆச்சோ ஈரானுக்கு எதிராக நான் சொல்கிறதெல்லாம் நீ கேட்டு தான் ஆகணுன்ற அடிப்படையில் இன்றைக்கி மற்றொரு தீர்மானத்தை சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. அந்த தீர்மானம் உக்ரைனுக்கு ஆதரவான தீர்மானம். ட்ரம்ப்பு தொடர்ந்து பல எதிர்ப்புகளை தெரிவித்தாங்க. ட்ரம்ப்புக்கு பிடிக்கல அப்படின்னா கூட இந்த ஒரு தீர்மானமும் வெற்றி பெற்றிருக்கிறது. இது மேலவை கீழவை இரண்டுமே வெற்றி. இதில் இனி அவங்க உக்ரைன் சார்ந்து இருக்க வேண்டும். ஆனால் இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை சந்திக்க போகிறாங்க. இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ரெஷரை கொடுக்க போகிறாங்க. இந்தியா எப்படி சமாளிக்க போகிறது? புடின் அவர்கள் ஒரு அற்புதமான வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு. புடின் அவர்கள் சொன்னதுக்கும் இன்னைக்கு அமெரிக்காவுடைய காங்கிரஸ் சட்டமாக நிறைவேற்றினதுக்கும் ஒரு பில்லு நிறைவேற்றினதுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கா? நிறைய விஷயங்கள் பேசலாம், ஷார்ட்டாக பேசலாம், உலக செய்திகளை பேசலாம். தயாராக இருங்க. என்ன அண்ணாமலை அவர்கள் வேற புதிய கட்சி தொடங்குறேன்னு சொல்லிட்டாரா? அதனால் தமிழக அரசியல் களம் எப்போவுமே இனி பரபரப்புக்கு பஞ்சம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் நான். ஹோப் அரசியல் உண்மைகளில் அதை பற்றி நீ நிறைய விவாதிக்கலாம். ஹோப் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப நன்றியும் கூட. ஏன்னா அரசியல் உண்மைகள்னு சொல்லிட்டு தனியாக சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதுக்காக சொல்கிறேன் நான். முடிஞ்ச அந்த லிங்க்கை நான் இதில் டிஸ்கிரிப்ஷன்லையோ இல்லை இப்போ வீடியோ போடும்போது நான் கொடுக்குறேன் நான். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். அமெரிக்கா விவகாரம், ரஷ்யா விவகாரம் இதெல்லாம் பேச போகிறதுக்கு முன்பு ஒரு போராட்டம் ஒன்று, அல்பேனியா அப்படின்னு சொல்கிற நாடு. அல்பேனியாவில் சேசன் ஐலாண்ட் சொல்லிட்டு, அந்த சேசன் ஐலாண்ட் அப்படின்னா ஒரு 1400 ஏக்கர் இருக்குது. அந்த 1400 ஏக்கர் ஐலாண்டை யார் கைப்பற்றுறாங்க அரசாங்கத்துக்கிட்ட இருந்து? அந்த தனி தீவை ஜெரால்டு குஷ்னர் அவர்கள், ட்ரம்ப்போட மருமகனும் இவாங்கா ட்ரம்ப் அவங்க பொண்ணும் சேர்ந்து வாங்குறாங்க. பட் அது காஸ்ட் அதிகம். அந்த தீவை முழுமையாக அவங்க ஹோட்டலாக மாற்றணும் அப்படின்னா, ஏன்னா உலகளாவிய அளவில் ட்ரம்ப்போட இன்டர்நேஷ்னல் ஹோட்டல் பயங்கரமாக கட்டிகிட்டு இருக்காங்க. அதன் அடிப்படையில் அங்கே ஒரு ஹோட்டல் கட்டுறாங்க. அந்த தீவை கைப்பற்றுறதுக்கப்புறம் ஒரு பாதிக்கு மேலே கம்பி வேலி மாதிரி போட்டாங்க. மக்கள்லாம் ஒரு மாதிரி போராட்டத்தில் குதிச்சிட்டாங்க. நான் முதல்ல உங்களுக்கு அந்த தீவு எங்கே இருக்குன்றதை வரைபடம் மூலயமா காட்டுறேன் பாருங்கள். எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க, உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த தீவை பாதிக்கு மேலே தடுத்ததுனால அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு சமூக சீர்கேடை உருவாக்கும். அது என்ன சொல்லுவாங்கன்னா என்விரான்மெண்டல் சீர்கேடுனா மொத்தமாக குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய 41 நாடுகளில் 28 நாடுகள் ஒரு கடிதம் எழுதுறாங்க. ஏன் அப்படின்னா அந்த இடத்துல ஃப்ளமிங்கோ அப்படின்ற ஒரு அரிய வகை பறவைகள் கூடுகிற மிக முக்கிய இடங்கள், அது இல்லாமல் மீனுடைய உற்பத்தி செய்கிற இடங்கள். அந்த இடத்துல எக்காலஜிக்கல் சிஸ்டம் அப்படின்றது மிகப்பெரிய அளவுக்கு இருக்குது. ஸோ அந்த இடத்துல ஒரு 1000 வில்லா அளவுக்கு கட்டுறாங்க. 1000 வில்லானா ஒவ்வொரு தனித்தனி ஹோட்டல்ஸ் மாதிரி பெருசாக கட்டி அது 1.6 பில்லியன் அளவுக்கு. சரி, அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இன்னொரு ஆதங்கம் என்னன்னா, இந்த முழு ஃபண்டும் இவங்க 2 பேர்த்துக்கிட்ட மட்டும் கிடையாது, க்ரௌட் ஃபண்டிங் மூலயமா 2 நாடுகிட்ட முக்கியம் வாங்குறாங்க. ஒன்று சவுதி அரேபியாவுடைய ஒரு தொழிலதிபர் உள்ள வராங்க. மீதி 5 மிக முக்கிய பார்ட்னர் இங்கே ஜூஸ்லேருந்து வராங்க, அது இஸ்ரேல்லேருந்து வராங்க. இந்த 5 மிக முக்கிய பார்ட்னர் தான். அதாவது அவங்க இந்த பிஸ்னஸுக்கு தலைமை தாங்குறாங்க. அவங்களது ஒரு ஷேர் இருக்குது. மொத்தம் 7 ஷேரில் 5 ஷேர் பக்கம் இஸ்ரேல்லேருந்து வருது. அது இல்லாமல் அந்த மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒட்டுமொத்தமாக இயற்கையே சூழலே பாதிச்சிடும், எப்படி நீங்கள் பாட்டு அள்ளி வீசி இல்லாமான்றாங்க. அதுவுமே இந்த தீவு கொடுக்கப்பட்டதுக்கு மிக முக்கிய காரணமே, கொஞ்ச நாளைக்கு முன்பு அல்பேனியாவுக்கு ஒரு 15% 20% வரி போட்டார். யார்? நம்ம வரிக்குதிரை வரிசாமி. வரியை போட்டு கடுமையாக மிரட்டினார். காரணம் என்னென்னா, ஐரோப்பா நாடுகள் எல்லாமே இப்படி தான் இருக்குது. அதில் ஐரோப்பாவினால அல்பேனியா இன்னும் அவங்க சட்டத்திட்டங்களை சரியாக கொண்டு வரல, ஏற்றுமதி இறக்குமதி நிறைய வித்தியாசங்கள்லாம் இருக்குதுன்னு ஒரு 15% மேலே வரியை போட்டார் மனுஷன். அப்போ திடீர்னு அல்பேனியா பெருசாக பேச்சு வரனால 5% குறைச்சார். அவர் 5% குறைக்கிறதுக்கும் இந்த தீவு விலைக்கு வாங்கினதுக்கும் பெருசாக லிங்க் பண்ணுறாங்க. இந்த லிங்க் தாண்டி இவாங்கா ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு நாள் எதேச்சியாக அந்த மத்திய தரைக்கடல் பகுதியில் அந்த வழியாக நாங்கள் ஒரு போட்டில் போகும்போது, டூரிஸ்ட்டு போயிட்டு அங்கே போகும்போது, இந்த இடம் நல்லா இருக்கே, இந்த தீவை நம்ம எடுத்தோம் அப்படின்னா இன்னும் சூப்பராக அது டூரிஸ்ட் பிளேஸாக மாற்றலாமே
அதாவது நீங்கள் ஒரு தீவில் குதிக்கலாம், மறுபடியும் இந்த தீவுக்குள்ளே வரலாம், ஒரு இயற்கை அழகோடு மறுபடியும் அப்படியே உலகத்தோடு கனெக்ட் பண்ணலாம். இவ்வளோ பெரிய விஷயங்களாக ஒரு தனி தீவாக கிடைக்கும் போது ஒரு பெரிய விஷயமா நாங்கள் பார்க்குறோம். அதனால் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நாங்கள் பண்ணுறோம். இது வந்து நாங்கள் விருப்பப்பட்டு வாங்கினது, அரசாங்கத்துக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு இவாங்கா ட்ரம்ப் அவர்கள் சொன்னால் கூட அல்பேனியாவில் வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. கடந்த 3-4 நாட்களாக அரசாங்கத்தை எதிர்த்து போராட்டம் பண்ணுறாங்க. அரசாங்கமே நீ வந்து பதவி விலகிற அளவுக்கு ஆகிடும். ஒன்று அவங்க கிட்ட போட்ட ஒப்பந்தம், அது எப்படி ஒரு குட்டி தீவு 1400 ஏக்கரா, 1 ஏக்கரா 2 ஏக்கராலாம் இல்லை, 1400 ஏக்கரா முழுமையாக ஃப்ரீயாக நீங்கள் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்கீங்க. இது எந்த வகையில் நியாயம்? இல்லை லஞ்சம் வாங்கிட்டார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுமே வந்து சுமத்துறாங்க. இதை எப்படி அமெரிக்க தரப்பில் ஹேண்டில் பண்ண போகிறாங்க? இவாங்கா ட்ரம்ப் தரப்பில் என்ன மாதிரியான அணுகுமுறை இருக்கிறது? ஆனால் ஆல்ரெடி கம்பி வேலி போட்டுட்டாங்க, ஃபுல்லாக தடை விதிச்சிட்டாங்க. பட் அல்பேனியாவில் போராட்டமாக இருந்தாலும் இந்த சேசன் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த ஐலாண்டுக்குள்ள பெரிய ஒரு போராட்டமாக இல்லை. இதில் வெளிப்படையாக இன்னொரு விஷயம் சொல்கிறது என்னன்னா, 1.5 பில்லியன் சொல்லப்பட்டா கூட அரௌண்ட் த காஸ்ட் 4 பில்லியன் சொல்கிறாங்க. 2.5 பில்லியன் வந்து இஸ்ரேலினுடைய ஜியோனிஸ்ட் தான் முதலீடு பண்ணுறாங்க. அப்போ இது முழுக்க முழுக்க அவங்க முதலீடு பண்ணுறது இல்லாமல் மத்திய தரைக்கடல் பகுதியில் ஒரு மிக முக்கிய வேவுத்தளமாக கூட மாறிவிடுமா அப்படின்ற இன்னொரு கோணத்துலையும் பார்க்குறாங்க. பிஸ்னஸ் ரீதியாக உள்ள வந்து நாளைக்கு மிக முக்கிய தளமாக மாறிவிடுமான்னு பார்க்குறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகிறது என்று பார்க்கலாம். அப்போ ஒவ்வொரு நாட்டுக்கிட்டையும் வரி குதிரை வரிசாமி வரி போறன்ற பேரில் இப்படி மிரட்டி உங்கள் பிஸ்னஸை வளர்த்துறதுக்கு தான் பண்ணுறீங்களா? இது எல்லாமே எப்போ வெளியே வரும் அப்படின்னா, ட்ரம்ப் அவர்கள் ஆட்சி காலம் முடிஞ்சதுக்கப்புறம் இது எல்லாமே முழுமையாக விசாரணைக்கு உத்தரவிடுவாங்க. இவங்க எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க, ட்ரம்ப் அவர்கள் ஒரு ட்விட்டு போகிறதுக்கு முன்பு தனது சொந்த நிறுவனங்களுக்கெல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டு ஷேரை விற்கிறது வாங்கிறது இந்த மாதிரி நிறைய வேலைகளை செஞ்சிட்டு இருக்கிறான்ற குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து எழுந்து கொண்டு தான் இருக்கிறது. சரி, இப்போ புடின் அவர்களோட பேட்டியை பார்த்தலாம். புடின் அவர்கள் மிக முக்கிய ஒரு பேட்டியாக பார்க்கப்படுகிறது. ஃபஸ்ட்டு இந்தியா வந்து ஒரு நம்பகமான ஒரு கூட்டாளி அப்படின்னு சொல்கிறார். ஏன் இந்தியா நம்பகமான ஒரு கூட்டாளி அப்படின்னா, தொடர்ந்து எங்களுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற அந்த பந்தம் யாராலும் பிரிக்க முடியாத ஒரு பந்தமாக இருக்கிறது. வெஸ்டர்ன் நாடுகள், அமெரிக்கா போன்ற நாடுகள் பெரிய ப்ரெஷர் கொடுக்குறாங்க. எப்போல்லாம் நாங்கள் இந்தியா கிட்ட நெருங்குறோமோ, எப்போல்லாம் இந்தியா கிட்ட நாங்கள் பேச்சுவார்த்தை கொடுக்குறோமோ, அப்போல்லாம் பிரதமர் மோடி அவர்களுக்கு கொடுக்காத நெருக்கங்கள் கிடையாது, கொடுக்காத அழுத்தங்கள் கிடையாது. அதையெல்லாம் தாண்டி அவர் ஜியோ பாலிட்டிக்ஸ் நல்லா அறிந்தவர்ன்றதுனால வந்து அது சாதுரியமாக கடந்து செல்கிறார். அதனால தான் இன்றைக்கி பொருளாதார ரீதியாக அமெரிக்காவுடைய அழுத்தங்களையும் தாண்டி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னா அது அவரோட தனிப்பட்ட முயற்சி. சரி, இன்னொரு ஆங்கிள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நாங்கள் இந்தியாவோடைய வளர்ச்சிக்கு இப்போ நாங்கள் 68.6 பில்லியன் 68.7 பில்லியன் பக்கம் நாங்கள் ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கோம். அதாவது இரு நாடுகளும் வர்த்தக உறவுகள் கணக்கீடு 2025. 2026 அடுத்த நோக்கக்கூடிய உறவுல அதை 30% மேலே இன்க்ரீஸ் பண்ணி 100 பில்லியனை நாங்கள் கொண்டு வர போகிறோம். ஸோ இனி அமெரிக்கா எடுக்கிற எல்லா முயற்சிகளும் வீணாகும், எங்களுடைய நட்புகளை உங்களால் வந்து சோதிச்சு பார்க்க முடியாதுன்ற அளவுக்கு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து இன்னொரு வார்த்தையும் சொல்கிறாரு. SU-57 இருக்கு இல்லையா, SU-57 வந்து ஜாயிண்ட் ப்ராஜெக்ட். வேறு எந்த நாட்டுக்காகவும் நாங்கள் ஒப்புதல் கொடுக்கல, இந்தியான்ற ஒரு காரணத்திற்காக. ஏன்னா அவங்க மேக் இன் இந்தியா கான்செப்டில் கேட்டிருக்காங்க. அதனால் நாங்கள் போயிட்டு அந்த ஏர்கிராஃப்டை அங்கே நாங்கள் டெவலப் பண்ண போகிறோம். இதை வந்து மிகப்பெரிய நான் ஒரு கிஃப்டாகவும் பார்க்குறேன். அது கண்டிப்பாக இந்தியா ஒத்துக்குவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நான் அமெரிக்காவுடன் சேர்ந்து ஐரோப்பாவும் பெரிய அளவுக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்க இந்தியாவுக்கு, ரஷ்யாவுடன் நெருக்கமாக இருக்கக்கூடாதுன்றதுல. அதுவும் அதை விட சர்ப்ரைஸ் என்னன்னா, எங்களை வந்து எவில் அப்படின்ற ஒரு வார்த்தையெல்லாம் சொல்கிறாங்க. எவில் அப்படின்னு வார்த்தையை சொல்லிட்டு நாங்கள் ஏதோ அவங்களுடைய முக்கியமான உரிமைகளை மறுக்கிறதாகவும் பறிக்கிறதாகவும் சொல்கிறாங்க. எங்ககிட்ட இருக்கக்கூடிய உறவுகளை முடிச்சுட்டு போனது ஐரோப்பா தான். இப்போ கூட ஜெர்மனியுடைய எதிர்க்கட்சிகள் ஒரு சிலர் வந்தாங்க. நான் மறுபடியும் ஐரோப்பா நாடுகளுக்கு ஜெர்மனிக்கும் எங்களுடைய குழாய்கள் கொடுக்க தயாராக தான் இருக்குன்னு சொல்கிறேன். பட் அவங்க தான் ஏற்க மறுக்கிறாங்க. அது அவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நாங்கள் கேஸ் சப்ளை பண்ண ஜெர்மனி வந்து நார்த் ஸ்ட்ரீம் பைப் லைன் அப்படி ஒரு டிசிஷன் எடுத்தாங்கன்னா நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கோம். ஈரான் விவகாரத்தில் கூட ஈரான் முக்கிய பார்ட்னராக பார்க்குறோம். ஈரானுடைய என்ரிச் பண்ண யுரேனியம் எங்கள் நாட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. நாங்கள் அதுக்கான உரிய பாதுகாப்பு கொடுத்து அதை எனர்ஜிக்கு மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி நாங்கள் எல்லா வகை உதவியும் செய்கிறோம்.
ஃபியூஸ்ஃபுல் நியூக்ளியர் யூஸ் பண்ணுற அளவுக்கு, மக்களுக்கு தேவை யூஸ் பண்ணுற அளவுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். IAEA கிட்டே எங்களோட விருப்பத்தை தெரிவித்திருக்கிறோம். பட் அமெரிக்கா ஏற்றுக்குதா அப்படின்ற இன்னொரு கேள்வி. சப்போஸ் ஜெலன்ஸ்கி உங்ககிட்ட நேரடியாக பேசினாருன்னா தேங்க் காட், நேரடியாக பேசினா வேலை முடிஞ்சது, இதெல்லாம் நாங்கள் வெளியேறிடுவோம், அவ்வளோதான், பேச்சுவார்த்தை இது சக்ஸஸ் தான், அவர் டைரக்டாகவே பேசலாமே அப்படின்னு ஒரு வார்த்தையும் இந்த இடத்துல முன் வைக்கிறார். அப்போ நம்ம வந்து அவரோட வார்த்தைகள் என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னாங்கன்னா, 2 நாளைக்கு முன்பு அமெரிக்கானுடைய வெளியுறவுத்துறை பாருங்க செக்ரட்டரி மார்க்கோ ரூபியோ அவர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு, அப்புறம் அது இல்லாமல் அவங்க ட்ரெஸரியோட பெசன்ட் அவர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட் எல்லாமே இனி நாங்கள் ரஷ்யாவுக்கு கொடுக்கப்படுகிற சலுகை வருகின்ற 10ஆம் தேதியோட க்ளோஸ் பண்ணுறாங்க. இன்னும் ரஷ்யா கிட்ட வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. இந்த ப்ரெஷர் எல்லாம் தாண்டி இந்தியா இனி எப்படி வாங்க போகிறது அப்படின்றதான் நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும். ஏன்னா நான் உங்களுக்கு நேற்றைய இரவு பதிவில் ரவிக்குமார் சோமு சேனலில் வெனிசுலானுடைய வருகையும் அமெரிக்கா இந்தியாவுக்கு கொடுக்குற ப்ரெஷரையும் வெனிசுலா கிட்ட நீங்கள் வாங்கணும், ரஷ்யா கிட்ட வாங்கக்கூடாதுன்ற ப்ரெஷர் ஆங்கிளில் தான் நான் பார்க்குறேன். அது அவங்க அந்த ஆங்கிளில் தான் அவங்க இந்தியாவுக்கு ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவலாக பார்க்க முடிகிறது. இப்போ என்ன விஷயம்னா, ஓர்ஸ்னிக் மிசைல்ஸ் நாங்கள் இன்னும் பயன்படுத்தவே இல்லை, நாங்கள் சும்மா சாம்பிள் தான் பயன்படுத்தணும், இன்னும் நாங்கள் வந்து முழுமையாக வந்து பயன்படுத்தவே இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தையும் சொல்கிறாரு. ஹோப் அதை பயன்படுத்த மாட்டோன்ற நம்பிக்கையில் நான் இன்னும் இருக்குன்னு சொல்கிறாரு. பட் மிக முக்கிய நாடுகளில் 4 நாடுகளை சொல்கிறாரு. இனி சர்வதேச ஒழுங்கை முன்னெடுக்கக்கூடிய மிக முக்கிய நாடுல சீனா, ரஷ்யா, அமெரிக்கா, இந்தியா, இந்த 4 நாடுகள் மிக முக்கிய பங்கெடுக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இப்போ Su-57 போர் விமானத்தையும் தாண்டி ரீசண்டாக அமெரிக்கா 5 நாளாக நம்ம இந்தியா கிட்ட பயங்கரமான அக்ரிமெண்ட்லாம் போட்டுட்ருக்காங்க. ஒரு சில பீரங்கி டேங்குகளும் நம்ம இந்தியா அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. தொடர்ந்து இராணுவ உபகரணங்களை எங்களிடம் வாங்க வேண்டும் என்று ப்ரெஷர் கொடுக்குறாங்க. வெளிப்படையாக நீங்கள் ரஷ்யா கிட்ட க்ரூட் ஆயில் மட்டும் தான் வாங்கக்கூடாதுன்னு சொல்ல, ரஷ்யாவுடைய ஒட்டுமொத்த உறவுகளையும் முறிக்க வேண்டும், முழுக்க நீங்கள் எங்களுடன் தான் வர வேண்டும் என்று இந்தியாவுக்கு சொல்லனா அழுத்தங்களை கொடுத்து கொண்டிருக்கிறது அமெரிக்கா. இல்லை என்றால் வருங்காலங்களில் இந்தியா மீது தடைகளை விதிப்பதற்கும் வரிகளை விதிப்பதற்கும் அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்பதும் ஒரு கூடுதல் தகவல். அடுத்து 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட்டை உருவாக்க போகிறோம். AMC ஸ்டெல்த் போர் விமானங்களோட என்ஜினை தயாரிப்பதற்காக 2032ஆம் ஆண்டில் தரைவழி சோதனை, 2034 நம்ம அதை ஃபுல்லாக கொண்டு வர போகிறோம். அது மேக் இன் இந்தியா கான்செப்டில். ஏற்கனவே வந்து ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனம் வந்து போட்டியில் இருக்காங்க. பிரான்ஸில் இருக்கக்கூடிய சாஃப்ரான் அப்படின்ற ஒரு நிறுவனம் போட்டியில் இருக்காங்க. இப்போ ரோல்ஸ் ராயல்ஸ் நிறுவனமும் வராங்க. ஸோ இந்த 5th ஃபைட்டர் ஜெட்டுக்கு ரஷ்யாவும் பெரிய அளவுக்கு உதவி செய்கிறேன்னாங்க. இப்போ 3-4 நிறுவனங்கள் மிகப்பெரிய ஒரு போட்டியில் வராங்க. இதையும் தாண்டி S-57ம் இந்தியாவில் தயாரிப்பதற்கான ஒப்புதலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்தியா கிட்ட இன்னொரு பேச்சுவார்த்தையும் ரஷ்யா முயற்சி பண்ணுறாங்க. அது வந்து 200 இல்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. 200 இல்யூஷன்னா பயணிகள் பயன்படுத்தக்கூடிய விமானங்கள். ரஷ்யா அண்ட் இந்தியா கூட்டு முயற்சியில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறது. 114 300 டர்போ ப்ராப், அப்போ SJ-100 சூப்பர் ஜெட்டு உருவாக்குவதற்காக இந்தியாவும் ரஷ்யாவும் வந்து அண்டர் மேக் இன் இந்தியா கான்செப்டில் உருவாக்குறாங்க. அதில் 200 ஏர்கிராஃப்ட் கிட்டத்தட்ட வந்து கையெழுத்தாக போகுதுன்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே இந்த மாதிரியான போர் விமானங்களுடைய உதிரி பாகங்கள் எல்லாமே வந்து ஐரோப்பாவிலிருந்து ரஷ்யாவுக்கு வந்தது. பட் இந்த போர் சமயத்தில் எல்லாமே தடை விதிச்சாங்க. தடை விதிக்கும் போது அப்போ ஐரோப்பா ஏளனமாக சிரித்தாங்க. எங்களுடைய உதிரி பாகங்கள் எல்லாமே அங்கே ஒரு போர் விமானங்கள், ஒரு சாதாரண பயணிகள் விமானம் கூட ஒன்றும் பண்ண முடியாதுன்ற மாதிரிலாம் நினைச்சாங்க. பட் எவ்வளோ பவுன்ஸ் பேக் பாருங்க. 2022லேருந்து 26 அவங்க வந்து இப்போ நம்ம இந்தியா கிட்ட ஒப்பந்தம் போடுறாங்க. நம்ம 2 பேர் இணைந்து நான் உங்களுக்கு 200 விமானங்கள் கொடுக்குறேன்றாங்க. பட் அமெரிக்கா ஓடி வந்து போயிங் விமானத்தோட நீங்கள் அக்ரிமெண்ட் போடணுன்ற மாதிரியான இன்னொரு பிரச்சனை கொடுக்குறாங்க. பட் இதையெல்லாம் தாண்டி இந்தியா எடுக்கிற நிலைப்பாடு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து என்ன விதமான நிலைப்பாடுகள் எடுக்க போகிறாங்கன்றதை நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். ஏன்னா ட்ரம்ப் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, இந்தியா கடந்த 4 வருடங்களுக்கு மேலாக அதீத வரி விதித்து எங்களுடைய பொருட்களுக்கு பல லாபங்களை ஈட்டியது. ஆனால் நாங்கள் இப்போ தான் அவங்களுக்கு வரி விதிக்க ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ தான் அந்த லாபத்தை நாங்கள் திருப்பி எடுத்துகிட்டு இருக்கோம். இன்னும் சொல்லப்போனால் மோடி அவர்கள் வந்து எனக்கு நல்லா தெரியும், என்னுடைய குட் ஃப்ரெண்டுமே கூட. அவருக்காக தான் நான் இது எல்லாமே விட்டு வச்சுருக்கேன். பட் இப்போ தான் ஐ மேக் எ லாட் ஆஃப் மணி. அவங்க 6-7 வருஷமாக சம்பாரிச்சதை நான் இப்போ இதை ஒரு 6 மாதமாக தான்
வரி போட்டு நம்ம அமெரிக்காவுக்கு வருமானத்தை கொடுத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு மனுஷன் இதுலயும் சைடு கேப்ல ஒரு பிட்டை போறாரு. சரி, இப்ப இந்தியாவுக்கு எதிராக என்ன தீர்மானம் பில்லு கொண்டு வந்தாங்கன்றதை ரொம்ப முக்கியமா பார்க்கணும். ரஷ்யாவுக்கு எதிரான தீர்மானத்தை என்ன கொண்டு வந்தாங்கன்னு பார்க்கணும். அதை தாண்டி அமெரிக்கா கிட்ட வந்து பாகிஸ்தான் வந்து முறையிட்டு இருக்கிறாங்க. அந்த சீனாப் ரிவர் இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி இருக்கு இல்லையா, அதில் வந்து பெரிய ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. அதை வந்து தயவு செய்து எங்களுக்கு வந்து தலையிட்டு வருகின்ற இதில் எங்களுக்கு தண்ணி வாங்கி கொடுங்க அமெரிக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அமெரிக்கா என்ன பதில் சொல்லுமா இல்லை அமைதியாக கடந்து செல்கிறதான்றது நம்ம தொடர்ந்து பார்க்க வேண்டிய ஒரு பதிவாகவும் இருக்கிறது. அமெரிக்கானுடைய கீழவை வந்து ஒரு பில்லு ஒன்று பாஸ் பண்ணுறாங்க. அந்த பில்லை வந்து தொடர்ந்து உக்ரைனுக்கான ஆயுதங்களை கொடுக்க மாட்டேன்ற நிலைப்பாடில் ட்ரம்ப் தெளிவாகிறாரு. அவங்க கூட இருக்கக்கூடிய சகாக்களும் ரொம்ப தெளிவாகிறாங்க. அப்போ அமெரிக்காவுடைய கொள்கையை இந்த இடத்துல டோட்டலாக மாறுது. ரஷ்யா வளர்றாங்க, உக்ரைன் டவுன் ஆச்சு அப்படின்னா டோட்டலாகவே ரஷ்யா வளர்ந்துடும், ஈரானை கைவிட்ட மாதிரி ஆகிடும், எல்லாமே டோட்டல் நிலைப்பாடே மாறுது. அது இல்லாமல் திடீர்னு ஒரு கூப்பிட்டு ரஷ்யா கிட்ட நான் அமைதி பேச்சுவார்த்தை ஏற்படுத்தினேன் அப்படின்னு சொன்ன நிறைய விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அங்கே கொஞ்சம் ஜர்க் ஆகிட்டாங்க. அதில் அப்போ தான் நேற்று கீழவையில் அமெரிக்கா குறிப்பாக ட்ரம்ப்புக்கு எதிரான தீர்மானத்தில் ஈரான் விவகாரத்தில் வெற்றி பெற்றதுக்கப்புறம் ட்ரம்ப் உணர்ந்திருப்பார்னு நினைக்கிறேன் நான். அது இல்லாமல் இன்னைக்கு தொடர்ந்து உக்ரைனுக்கான உதவிகளை கொடுக்க வேண்டும், 9 பில்லியன் ஃபண்டை வந்து நீங்கள் கொடுத்தே ஆகணுன்றாங்க. முழுக்க முழுக்க அமெரிக்கா பேக் போனாக இருக்கணும், ஆயுதங்களை கொடுக்க வேண்டும், முழு உதவிகளை கொடுக்க வேண்டும். இனி ரஷ்யா கிட்ட வாங்குகின்ற நாடுகளுக்கு 500% வரி விதிக்கணும். அதுவும் இந்த பில்லில் அடங்குறது. எப்படி? இனி ரஷ்யா கிட்ட யாராவது பொருள் வாங்கினாங்கன்னா இல்லை ஏற்றுமதி இறக்குமதி ஏதாவது செஞ்சாங்கன்னா 500% வரி விதிக்கணும். ரஷ்யாவை பலவீனப்படுத்த வேண்டும், உக்ரைனுக்கு உதவ வேண்டும். இதுதான் நம்மளோட பிரதான கொள்கைன்னு தீர்மானத்தை கொண்டு வராங்க. இந்த பில்லில் 226 பேர் வந்து ஃபேவரட்டாக ஓட்டு போட்டிருக்காங்க, 125 பேர் தான் எகெயின்ஸ்டாக போட்டிருக்காங்க. 10 ரிபப்ளிக்கன் வந்து இந்த பில்லை வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. மாற்றி ஆமா எஸ்ன்ட்டு. அப்போ இந்த இடத்துல ட்ரம்ப் இன்னும் அடி வாங்குறாரு. இன்னும் அடி வாங்கிட்டு இல்லை. இன்னொரு குறிப்பு என்ன தெரியுங்களா, இது வந்து செனட் ஒப்புதல் கொடுக்க போகிறாங்க. ஆல்மோஸ்ட் அவங்க அது கிட்டத்தட்ட கொடுத்த மாதிரிதான் சொல்லிட்டாங்க. அப்போ 8 பில்லியன்லேருந்து 9 பில்லியன் ஃபண்டு. இது இல்லாமல் இனி ரஷ்யா கிட்டேருந்து இந்தியா எல்லாம் வாங்கணும் அப்படின்னா ஆயிலாக இருக்கட்டும், இல்லை நம்ம அடுத்தடுத்த ஒப்பந்தங்கள் எல்லாம் கையெழுத்து போட்டிருக்கிறோமே, இதெல்லாம் வாங்கணும்னா 500% வரி விதிக்கிறேன்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்தியா, சீனா, இந்த பக்கம் மற்ற ஏசிய நாடுகளுக்கு இந்த வரி பொருந்துமா? இனி எந்த வகையான மிரட்டலை கொடுக்க போகிறாங்க? இல்லை இந்தியாவை மிரட்டி பணிய வைக்க போகிறாங்களா? முழுக்க முழுக்க நீங்கள் எங்கே தான் வாங்கணும், ரஷ்யா கிட்ட எதுவும் வாங்கக்கூடாதுன்ற முடிவில் எடுக்கிறாங்களான்றதை நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். ஏன்னா இன்னொரு தீர்மானத்தில் கூட சக்ஸஸ் பண்ணியிருக்கிறாங்க. இனி வருகின்ற காலங்களில் இஸ்ரேலும் இந்தியான்ற பாருங்க அமெரிக்காவும் இணைந்து ஜாயிண்ட் ப்ரொடக்ஷன். என்ன ஜாயிண்ட் ப்ரொடக்ஷன்? மிலிட்ரி ஓரியன்டா அடுத்த லெவல் அப்கிரேடுக்கு போகிறாங்க. இந்த அப்கிரேடில் இஸ்ரேலுடன் இணைந்து பெரிய அளவுக்கு பட்ஜெட்டு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. இதுவே வரலாற்றில் முதல் முறை. ஆக்சுவலாக அவங்க 2 பேரும் தனித்தனி கான்செப்டில் தான் இருந்தாங்க. கிட்டத்தட்ட 2 மிலிட்டரியும் ஒன்றாக இணைக்கிற மாதிரி கொண்டு போகிறாங்க. இந்த ஒன்றாக இணைப்பதற்கான காரணம் என்னென்னா, இந்த மிடில் ஈஸ்ட்டை ஃபுல்லாக ஆப்ரகாம் அக்காடுற பேரில் தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்கான இந்த ஒரு ஜாயின் அனௌன்ஸ்மெண்ட்டாக பார்க்குறாங்க. அந்த பில்லுமே ஒப்புதல் ஆயிடுச்சு. அந்த பில் எத்தனை வந்துச்சுன்னா, முன்ன 226, ஒரு 2 பேர் மட்டும் தான் மிஸ்ஸு. இஸ்ரேல் அமெரிக்காவும் இணைந்து இதுக்கு முழுசாக 80% ஃபண்டிங் வந்து அமெரிக்கா கொடுக்குறாங்க. இந்த ஃபண்டிங்க்கு ஆப்ரகாம் அக்காடு ஃபுல்லாகவே இந்த அரபு நாடுகள் ஃபுல்லாகவே அவங்க கற்றுக்குள்ளே கொண்டு வரதுக்கான இந்த ஒரு தீர்மானம். இதில் 224 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. இதுக்கு சொல்லவே தேவையில்ல, அங்கே மேலவையில் சாதாரணமாக வெற்றி பெற்றோம். ஏன்னா இஸ்ரேல் அப்படின்னும் போது பார்த்தோம் அப்படின்னா நார்மலாகவே அங்கே முக்கிய பொறுப்பில் அமெரிக்க மக்களோட ஜூஸ் மக்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. அதனால் அது சாதாரணமாக வெற்றி பெற்றோம். ஏன்னா அந்தளவுக்கு அங்கே இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, அவங்கக்கிட்ட அமெரிக்காவில் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. ஸோ இந்த 2 தீர்மானத்தையும் மிகப்பெரிய அளவுக்கு பார்க்குறாங்க. ஆல்ரெடி நேட்டோ நாடுகள் என்ட்ரி தான்ன்ற மாதிரி தான். ஏன்னா அவங்க செயின்ட் பீட்டர்பர்க் அடிக்கும் போதே அந்த வீடியோ பதிவுலாம் பார்த்தோம்னா, ஒரு பாதை வந்து ஏன் இவங்களால் பதில் அட்டாக் பண்ண முடியல அப்படின்னா, பாதி நேட்டோ நாடோட பார்த்து பிடிச்சிட்டு போய் தான் தாக்கல் நடத்தியிருக்கு. இன்னொன்று பெலாரஸ் வழியாக போய் தாக்கல் நடத்தியிருக்காங்க. அப்போ நேட்டோ நாடுடைய பாதையை இவங்க பயன்படுத்தியிருக்காங்க, அதை இவங்க அமைதியாக இருந்திருக்காங்க. அப்படின்னும் போது இனி அடுத்த கட்ட யுத்தத்துக்கு, அதாவது ரஷ்யாவை இன்னும் பலவீனப்படுத்துகிற முயற்சிக்கு, தனிமைப்படுத்துகிற முயற்சிக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஈடுபட்டு இருக்காங்க. இனி வருகின்ற காலங்கள் மிகப்பெரிய ஒரு நெருக்கடி காலங்களாக மாறப்போகிறது இந்தியாவுக்கும் கூட.
அங்கே ஈரான் விவகாரமும் முடியல. இப்போ அடுத்து நம்ம ரஷ்யாக்கிட்டையும் வாங்கக்கூடாது. அமெரிக்கா பார்த்து கை காட்டுற நாடுகிட்ட தான் இந்தியா வாங்குமா, இல்லை முடிவுகளை மாற்றி எடுக்குமா? மாற்றி எடுத்தா அமெரிக்காவுடைய தடைகளையும் நம்ம தாங்குவோமா, இந்த பொருளாதார நெருக்கடிகளையும் நம்ம சமாளிப்போமான்றதை நீ பொறுத்து இருந்து பார்க்கணும். ஏன்னா உக்ரைன் வந்து குஷி மோடில் ஆயிட்டாங்க. நேற்று கூட இந்த கிரீப்பன் போர் விமானம் ஸ்வீடன் கொடுக்குறேன்னாங்கல்ல, அந்த கொடுக்குற போர் விமானத்தை எல்லாம் ஃபுல்லாக ட்ரையல் எடுத்துட்டாங்க நேற்று. பயங்கரமாக சும்மா இந்த பக்கம் பறக்குது அந்த பக்கம் பறக்குது, ஒரு ஹாப்பி மோல் ஆனோடனே இன்னைக்கு ஜெலன்ஸ்கி வந்து ஓப்பன் லெட்டர் ஒன்று அனுப்பினுக்கிறார். ஒரு 3 பக்கத்துக்கு அனுப்பினார். நம்மளுக்கு தேவையான விஷயம் ஷார்ட்டாக என்னென்னா, நாங்கள் உங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு தயாராக இருக்கோம். ஆனால் ஏற்கனவே மின்ஸ்க் அக்ரிமெண்ட் 2014 16 போட்டது என்னென்னா, ஐரோப்பாவுடைய ஆயுதங்கள் உக்ரைனுக்குள்ளே வரதுக்காக மட்டும்தான் அந்த ஆயுதங்களை போட்டு உங்களை ஏமாற்றியிருக்காங்க. நீங்கள் அந்த அக்ரிமெண்ட்டை தூக்கிட்டு வந்து அது மின்ஸ்க் அக்ரிமெண்ட்னு சொல்லிட்டு இருக்கீங்க. தவறு அது. அது அவங்களோட ஆயுதங்கள் உள்ளே கொண்டு வந்து உக்ரைனை ஸ்ட்ராங் பண்ணுவதற்காக தான் ஒன்று. இரண்டாவது, நீங்கள் பலவீனம் ஆயிட்டீங்களா அப்படின்ற இன்னொரு ஆங்கிலையும் அவர் கேட்குறாரு. நீங்கள் என்ன காரணத்துக்காக எங்கள் மீது போர் தொடுத்தீங்க? நாங்கள் நேட்டோவில் இணையக்கூடாது, டான்பாக்ஸும் கிரிமியாவை ரெகனைஸ் பண்ணணும், எங்கள் நாட்டுக்குள்ளே வந்து டீமிலிட்டரைசேஷன், அதாவது எந்த ஒரு இராணுவமும் இருந்துடக்கூடாது, அப்புறம் முழுமையாக கியூவை வந்து தனிமைப்படுத்தணுன்ற அடிப்படையில் நீங்கள் எய்ம் பண்ணீங்க. இன்னைக்கு எதுவுமே நடக்கலை. நடக்காதனால இன்னைக்கு ஓடி வந்து நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு போட்டு நான் வந்தால் அழைக்கிறேன்னு சொல்கிறீங்களா? அப்போ நான் பேச்சுவார்த்தைக்கு நான் வரேன், ஆனால் பிடித்த பகுதிகளை நீங்கள் விடுவிக்க வேண்டும். நாங்கள் முன்பு இருந்ததை விட ஸ்ட்ராங்காக இருப்போம், எங்கள் நாட்டுக்குள்ளே என்ன இருக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அது இல்லாமல் நீங்கள் ஐரோப்பாவுக்கு வாங்க, நாங்கள் அங்கே போகணும்னு அவசியம் இல்லை அப்படின்லாம் சொல்கிறாரு. காரணம் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ புடின் அவரோட ஏஜ் அவ்வளோதான், நான் யங்ஸ்டராக இருக்கேன், இன்னொரு 10 வருஷம் கழிச்சு கூட நான் இதே நிலைப்பாடில் இருப்பேன் அங்கே அப்படின்றாங்க. பட் ரஷ்யா என்ன கேட்குறாங்கன்னா, நான் இப்போ ஜெலன்ஸ்கி கிட்ட கையெழுத்தெல்லாம் போட்டு எல்லாம் முடிச்சேன்னா, ஜெலன்ஸ்கி இப்போ நிரந்தர அதிபரானா கிடையாது. அவர் நாளைக்கு எலெக்ஷன் நடந்தாலும் நாளைக்கு அவர் தோத்துருவார். அப்புறம் திடீர்னு மற்றொரு நாடு வந்து கேன்சல் பண்ணிட்டா என்ன பண்ணுறது? அதனால எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நடவடிக்கை வேணுன்றாங்க. இப்போ அது இல்லாமல் நேற்று கூட ரஷ்யானுடைய கப்பல் ஒன்று அடிச்சிட்டாங்க, ஒரு ரோந்து கப்பல் ஒன்று ஃபுல்லாக இருந்து அதையும் அடிச்சிட்டாங்க. அது இல்லாமல் ஒரு எண்ணெய் கிணறு ஒன்று அடிச்சிருக்காங்க. ஃபுல்லாக குசி மோடில் இருக்கிறாங்க. இப்போ ஐரோப்பா வந்து ஒரே ஹாப்பி மோடில் இருக்கிறாங்க. ஐரோப்பா ஹாப்பி மோடு இருப்பதற்கான காரணம் என்னென்னா, அமெரிக்கா உதவி பண்ணுறாங்க எங்கள் உக்ரைனுக்கு. ஆனால் ட்ரம்ப் என்ன கோரிக்கை வைக்கிறாருன்னா, நான் இவ்வளோ உதவி பண்ணுறல, உங்களை விட்டு விலகி வரல, எங்களுக்கு ஈரான் விவகாரத்தில் நீங்கள் ஒப்புதல் கொடுங்கன்னு கேட்குறாங்க. வாங்க எங்களோட இணைந்து ஈரானை எதுக்கெல்லாம் வாங்கன்னு கேட்குறாங்க. அப்போ தான் நம்ம ஒருங்கிணைந்த நம்ம வெஸ்டர்ன் நாடுகள் தேசமாக மாறும். இனி இந்த பக்கம் இருக்கக்கூடிய கூட்டணி வெல்ல போதா, அந்த பக்கம் இருக்கக்கூடிய கூட்டணி வெல்ல போதான்ற ஆங்கிளில் மூவ் பண்ணுறாங்க. இன்னைக்கு கொண்டு வந்த தீர்மானம் எல்லாமே அதை நோக்கி தான் போகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். உக்ரைன் எங்களோட ஆயுதங்கள் இல்லைன்னா அடுத்த நாளே அவங்க காலியாகிடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் நம்ம. சரி, இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் ட்ரம்ப் அவர்கள் பேசும்போது நல்லா தான் இருந்தார். பட் அவங்க சகாக்கள் பேசும்போது தான் மனுஷன் கம்மு தரிச்சு தூங்கிட்டு இருந்தாருன்ற ஒரு கூடுதல் பதிவை பார்க்க முடிகிறது. ஹெய்த்தியிலிருந்து ஒரு 240 மக்கள் அமெரிக்காவில் நுழைவதற்காக ஒரே போட்டில் ட்ரை பண்ணி உள்ளே வந்தாங்க. அமெரிக்கா ஃபுல்லாக தடுத்து நிறுத்தி அவங்களை ரிட்டர்ன் அனுப்புகிறாங்க. வருகின்ற ஜூன் 8, 9 ஷி ஜின்பிங் அவர்கள் வந்து வடகொரியா போகிறார். 2019 போனது லாஸ்ட்டாக, அதுக்கப்புறம் இடையில போகவே இல்லை. ஒரு மிக முக்கிய பயணமாக பார்க்குறாங்க. அணுசக்தி, வர்த்தகம் உள்ளிட்ட இரு நாடுகளோட ஒப்பந்தம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு இருக்கிறதா பார்க்குறாங்க. ட்ரம்ப் அவர்கள் ஈரானை பற்றி மிக முக்கிய வார்த்தை ஒன்று சொல்லியிருக்கிறாரு. அது என்னன்றது இரவு பதிவில் பார்த்துடலாம். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சேனல். நன்றி, வணக்கம்.